ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. நம்ம லாஸ்ட்டாக கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் தான் கடுகு போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு கம்மி தாங்க, ஒரு சிட்டிகை தான் சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வருங்க. பாருங்க, நான் கோவக்காய் 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைஸில் சேம் இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஆயில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது மஞ்சத்தூள் லைட்டாக. இப்போ இந்த கோவக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கோவக்காய் சுருங்கணும் நல்லா. அது வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போடுறேன். தூளுக்கு போடுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் போடுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. காய் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இது நல்லா சிம்ல வச்சிருங்க. நல்லா டீப்பா ஃப்ரை ஆகிட்டு பார்க்கலாம். பாருங்க ஓரளவுக்கு சுருங்கிருச்சு. இன்னும் நல்லா டீப்பா சுருங்கி வரணும். நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு கோவக்காய் சுருங்கினதுக்கு அப்புறம் தான் நான் மசாலா ஆட் பண்ணுவேன். நல்லா சிம்லே வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க, அடி பிடிக்காம. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா அந்த கசப்பு தண்ணியே தெரியாம ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடிக்கடி குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கிறிஸ்பியா இருக்கும். சிம்ல வச்சு நான் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா டீப்பா ஃப்ரை ஆகணும். ப்ரௌன் கலர்ல ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஆகட்டுங்க. டீப்பா ஃப்ரை ஆகணும். அப்பதான் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. பாருங்க கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா வீட்லயே அரைச்சு குழம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது ஹோம்மேடு, உங்களுக்கே தெரியும். நான் இது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், வேணுமா டிஸ்கிரிப்ஷன்ல தரேங்க. ஒன்ஸ் அரைச்சா நாங்க 2 பேர் இருக்கிறனால எங்களுக்கு 6 மாசத்துக்கு வந்துருங்க. நல்லா ஃப்ரை ஆகணும் மசாலாலேயே. பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா ஃப்ரை ஆகணும். நமக்கு கிறிஸ்பி ஆகணும். சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காய். அதனால என் குழந்தைக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் தரேங்க. எதுவுமே நான் அவாய்ட் பண்றது இல்லை. நான் சாப்பாட்டுலயே வெஜிடபிள்ஸை பிசைஞ்சு கொடுத்துருவேங்க என் குழந்தைக்கு. அவன் சாப்பிட்டுப்பான். கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.